வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. யூரியா உற்பத்தியில் சுயசார்பை எட்டும் நோக்கத்துடன் கூடிய யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் மாணவர் தின விழாவாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மாணவர்களுக்கு பள்ளி சீருடை தைப்பதற்கான தையற் கூலி உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. செட்டா என்னும் இம்முக்கிய உடன்பாட்டின் கீழ் இங்கிலாந்து சந்தைகளுக்கான 99% இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைந்த நெகிழ்வுத்தன்மை மற்றும் போட்டித்திறன் மிகுந்த பொருளாதாரமாக மேம்படுத்த இந்த உடன்பாடு உதவிகரமாக இருக்கும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. செட்டா உடன்பாட்டின் அமலாக்கம் தொடங்குவதை குறிக்கும் வகையில் இன்று நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டிஷ் துணை தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி கலந்து கொண்டு புதிய உடன்பாட்டின் கீழ் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். செட்டா உடன்பாடு குறித்து கூடுதல் விவரங்கள். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான செட்டா உடன்பாடு சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் பயன்பெறும் வகையில் மக்களை மையமாக கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உணவு தானியங்கள், சிறுதானியங்கள், சமையல் எண்ணெய், பல்வேறு காய்கனி வகைகள் மற்றும் பால் பொருள் துறையினரின் பாதுகாப்பிற்கும் இந்த உடன்பாட்டில் முக்கிய விதிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. பொருளாதார ரீதியிலான இந்தியாவின் ராஜதந்திர முயற்சிகளில் முக்கிய கட்டம் ஒன்றை குறிப்பதாக இந்த உடன்பாடு அமைகிறது. இதனால் இங்கிலாந்திற்கான இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிப்பதுடன் இந்திய விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கிராமப்புறங்களில் செயல்படும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் உணவு பதனீட்டு நிறுவனங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக இதனால் ஏதுவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செட்டா உடன்பாட்டுடன் சேர்த்து சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான பங்களிப்பு குறித்த உடன்பாடும் அமலுக்கு வந்துள்ளது. இங்கிலாந்தில் தற்காலிக வேலைக்கு செல்லும் இந்திய தொழிலாளர்களும் இவர்களுக்கு வேலை அளிக்கும் நிறுவனங்களும் இரு நாடுகளின் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு இரட்டை பங்களிப்பு செலுத்த தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக வேலை என்பதற்கான 3 ஆண்டுகள் வரையறையும் 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் 75,000க்கும் மேற்பட்ட இந்திய பணியாளர்களும் 900க்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செட்டா உடன்பாடு குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்திருப்பது இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான கூட்டாண்மையில் முக்கிய தருணம் என்று பிரதமர் கூறியுள்ளார். யூரியா உற்பத்தியில் சுயசார்பை எட்டும் நோக்கத்துடன் கூடிய யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் எரிவாயு அடிப்படையிலான யூரியா உற்பத்தி ஆலைகள் அமைக்கப்படுவதை ஊக்குவிக்க இக்கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. யூரியா உற்பத்தி ஆலைகளை புதிதாக அமைப்பதற்கு ஆகும் செலவை நாணய மாற்று மதிப்பின் ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கவும் புதிய கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து கூடுதல் விவரங்கள். முதல் கட்ட செமிகான் இயக்கத்தின் வெற்றிகரமான அமலாக்கத்தை தொடர்ந்து இந்தியாவின் செமிகண்டக்டர் துறையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 1.27 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஆதரவுடன் 2ஆம் கட்ட செமிகான் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கீட்டுடன் மொபைல் தொலைபேசி உற்பத்தி திட்டம் ஒன்றை தொடக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரித்து இந்தியாவில் விற்கப்படும் மொபைல் தொலைபேசிகளுக்கு 5% வரை ஊக்கத்தொகை வழங்கவும், உள்நாட்டு உதிரி பாகங்களை பயன்படுத்த மொபைல் தொலைபேசி உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகை வழங்கவும் இத்திட்டத்தின் கீழ் வகை செய்யப்பட்டுள்ளது. இது அல்லாது உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசிக்கும் 19ஆம் எண் தேசிய நெடுஞ்சாலைக்கும் இடையே 46 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழி மேல்நிலை சாலை அமைக்கும் திட்டத்தையும் மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஏகேடி ஆறுமுகம், திரு நேரு என்கிற குப்புசாமி, திரு வையாபுரி மணிகண்டன், திரு அழகு என்கிற அழகானந்தம், திரு மோகன்தாஸ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் மாணவர் தின விழாவிலும் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இவ்விழாவில் பேசுகையில், கிராமங்கள் தோறும் காமராஜர் உருவாக்கிய பள்ளிகளால் தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் பயன்பெற்று வருவதாகவும் கூறினார். அவர் மேலும் கூறுகையில், குழந்தைகள் இருக்கும் இடத்தில் பள்ளிகள் இருக்க வேண்டும் என்று கிராமங்கள் தோறும் பள்ளிகளை உருவாக்கினார் காமராஜர். பல லட்சம் குழந்தைகளுக்கு முதல் முறையாக பள்ளிக்கூட வாசலை தொட்டார்கள். ஆனால் அவர் அதோடு நின்றுவிடவில்லை. பசிக்கும் படிப்புக்கும் நடுவில் குழந்தைகளை போராடுவதை அவர் பார்த்தார். முதலில் குழந்தைகளை பசியை போக்க வேண்டும் என்று நினைத்தார். மனித நேயத்தோடு பள்ளிகள் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த அந்த மத்திய உணவு திட்டம் இந்திய சமுதாய வரலாற்றில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நானும் மிட் டே மீல் சாப்பிட்டிருக்கேன் அந்த டைம்ல எல்லாம். புதுச்சேரியில் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று மாணவர்களுக்கு பள்ளி சீருடை தைப்பதற்கான தையற்கூலி உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இன்று அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழக்கம் போல் வழங்கப்படும் என்றும், மாணவர்களுக்கு தேவையான திட்டங்கள் பட்ஜெட் போடும் போது கூறப்படும் என்றும் தெரிவித்தார். சபாநாயகர் தேர்தலும் அன்றே அறிவிக்கப்படும் என திரு ரங்கசாமி மேலும் கூறினார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான இன்று காரைக்காலில் அம்மாள் சத்திரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு அமைச்சர் திரு GNS ராஜசேகரன், மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி உள்ளிட்டோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாஹேயில் கல்வித்துறை சார்பில் இன்று நடைபெற்ற மாணவர் தின விழாவை சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் தொடக்கி வைத்தார். மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித்குமார் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தியாகி முத்துக்குமாரப்ப ரெட்டியார் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகேயுள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு ராஜவேலு, மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் MA, MSc, MCom உள்ளிட்ட முதுகலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வரும் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதி பருவத் தேர்வு முடிவுகள் வெளியாகி 7 நாட்கள் வரை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் உட்பட தமிழக கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என்றும், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இங்கிலாந்து, அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி அட்லாண்டாவில் இந்திய நேரப்படி இன்று இரவு 12:30 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்னதாக ஸ்பெயின், பிரான்ஸ் அணிகளுக்கு இடையே டெக்சாஸில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. யூரியா உற்பத்தியில் சுயசார்பை எட்டும் நோக்கத்துடன் கூடிய யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் மாணவர் தின விழாவாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மாணவர்களுக்கு பள்ளி சீருடை தைப்பதற்கான தையற்கூலி உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.